எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டே தோப்பண்டா. ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தா நான் தான் உங்களுக்கு கேமிங் வித் அஜ்மீர் பேசுகிறேன். வாங்க மேட்சுக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போகலாம். ஸ்டார்ட். உள்ளே போயிட்டானுங்க. பார்க்கலாம். இனிமேல் அடி ஆரம்பம். கேமிங் வித் அஜ்மீர் அடி ஆரம்பம். என்ன கண்ணு எடுக்கலாம்? MP5 எடுத்துக்கலாம். குளோபல் குர்ரா கொடுத்துட்டான். வாங்க போய் ஆடலாம். நம்ம அடி எப்படி ஒழுகுதுன்னு பார்க்கலாம். பார்த்ததே இல்லை நம்ம அடி. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் போடுறேன். பாருங்கள் அட்டின்னு. போகலாம். யாரும் இல்லை இங்கிட்டு. ஏறா ராசா. போடு ஓடுறா ராசா. இல்லையே, எங்கே வேணானுங்க? இங்கே குளோவல் போட்டிருக்கானுங்க. தலைவர் இங்கே நிற்கிறாரு பாருங்க. போடு தப்பிச்சிட்டாரே. அங்கிட்ட ஒருத்தர் வந்துட்டார். அதுக்குள்ளேயும் முடிச்சு உள்ள இருங்க ஒவ்வொரு ஆளும் முடிக்கலாம். போடு சரியான ட்ராகப்பு. வேறு லெவலு. போடுற வேறு லெவலு. போடு தகிட. அடுத்த மேட்ச் அடுத்த ரவுண்டு வந்துடுச்சு. என்ன கன் எடுக்கலாம்? ஷார்ட் கன் எடுக்கலாமா? AK ஷார்ட் கன். ஏறலாம். ஏறி போய் போயா அடிக்கிறோம். வரப்போகுது. இன்றைக்கி தான் நம்மளுக்கு லைக்கு எல்லாமே வரும். மறக்காமல் லைக்கு, ஷேரு, கமெண்டு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபு மறக்காமல் பண்ணிடுங்க. இருங்க ஏறலாம். எங்கே நிற்கிறானுங்க பசங்க? வந்துட்டாரு பாருங்க. அவன் இப்போ இந்த மேட்ச் அடிக்க வேணான்னாரு. குளோவால் இல்லை விட்டு கொடுத்துருக்கேன் ப்ரோன்னாரு. சரி சொல்லிதான் விட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், அவர் குளோவால் எடுத்துக்குவார். நாங்கள் அங்கிட்டு போயிடுவோம். அவனுக்கு எங்கள் இடத்துக்கு போயிடுவானுங்க. அடிக்கலான்னு தான் பார்த்தேன். சரி வேணாம் விடுங்க, நம்ம பையனுங்க ஆகி போயிட்டானுங்க சொல்லி விட்டுட்டு அங்கிட்டு போயிட்டேன். அங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்க குளோவாலில் எடுக்கணும்னு சொல்லிட்டு போடு தகிட போட்டு அடிக்க கொளுத்தி விட வேண்டியது அந்த மேட்ச்சு. பாருங்க, ஒன்றுமேல தான் நம்மளுக்கு ரூம் மேட்ச்சே ஆரம்பம். மறந்துடாதீங்க லைக்கு, ஷேரு, கமெண்டு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. அங்கே நிற்கிறார் ஒரு தலைவர். அவர் ஏற சொல்லிடுவேன் நான். ஏறிடுவார். இப்போ ஏறுங்க ப்ரோன்ட்டேன். இப்போ நான் ஏறுவேன். போடு எனக்கு ராஜாவான் நான் வாழுறேன். இந்த இடத்துல தான் செல்லு நம்ம சொன்னோம்ல ஹேங் ஆகும்னு. ஹேங் ஆயிரும். மெடிக்கெட் சுற்றுவேன். அவர் அதுக்குள்ளேயும் முடிச்சு விட்டான் இவன் அந்த ப்ரோ. இப்போ பாருங்கள் அவர் எங்கிட்டலாம் போய் வாங்குவார்னு. விட்டார். ஜோனில் செத்துட்டார். போடு தகிட தான். சாப்பிட்டு ஏறி போய் அடி கொளுத்தி விட்றோம். போயா அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படி போயா வருதுன்னு மட்டும் பாருங்களே. வேறு லெவலில் கொளுத்தி விடுவோம் நாங்கள். நீங்களும் வரீங்களா? ஐடி பாஸ்வேர்டை கீழே போடுறேன். வாங்க வந்து சேர்ந்து என் ஃப்ரெண்டு கிஸ் கொடுங்க. நம்ம விளாட்லாம். சேர்ந்தே விளாட்லாம். அடுத்த டைம் ரூம் கார்டு இருக்குது. அதுலேயும் போடலாம். கில்டுக்கு விளாட்றேன். அதில் பாருங்கள் நான் நல்லா விளாட்றேன்னா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விடுங்க.
புதுசாக பார்க்க வரவங்களும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க. லைக்கு, ஷேரு, கமெண்டு, வாட்ஸ்அப்பு, டிக்டாக் தான் பேன் பண்ணிட்டானுங்களா, மறந்துட்டேன். வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எமௌண்ட்டு போடக்கூடாது நான் எமௌண்ட்டை போட்டு கடுப்பேற்றிட்டு இருந்தேன். சரி விடுங்க. மேட்ச்சில் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு போடுறேன், எல்லா மேட்சும் போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. போடுவோம் எல்லா மேட்சையும், தொடர்ந்து எல்லாத்தையுமே போடுவோம். போகலாம் ரெடி ஸ்டார்ட். இது நான் ஏன் இந்த மேட்ச் உள்ளே போடுறேன்னா, இது ஜெயிச்சா அவங்களுக்கு டாப்அப் பண்ணி விட்றணும் 1000 ரூபாய்க்கு. அதனால தான் எனக்கு 500 ரூபாய்க்கு, அந்த ப்ரோக்கு 500 ரூபாய்க்கு பண்ணி விடுவானுங்க. அதனால தான் நான் இந்த மேட்ச் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பெட் கட்டி விளாடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இது வரும், இப்படி ஆடி ஜெயிக்கணும், ஆனால் நம்ம காசு போயிருமே அப்படின்னு உங்களுக்கு தோணி ஆட முடியும். இதை மாதிரி ஆடுங்க, அசால்ட்டாக நம்மளும் ஜெயிக்கலாம். அவனுங்களை ஜெயிக்க ஒரு மேட்ச் ஜெயிக்க விடக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி ஆடணும். இப்போ முடிச்சு ஒரு தலைவர் ஓசிக்கில் வேறு லெவலில் அடிப்பார் பாருங்கள். நான் எத்தனை கில் அடித்தா நடுவில் வந்து ஓசிக்கில் அடிச்சிடுவார். டேமேஜ் நல்லா பண்ணுவேன் நான். ஓசிக்கில் அடிச்சிட்டு போயிடுவார் இடையில. அது நம்மளுக்கு பிடிக்காது. இப்போ அவர் அந்த ப்ரோ சொன்னார், ப்ரோ நீங்கள் தனியாக போய் அவனுக்கு 2 பேர்த்த அடிங்க அப்படின்னாரு. அதனால் இந்த மேட்ச் தனியாக போய் அடிக்கலான்னு பிளான் போட்டேன். பாருங்கள், தனியாக போய் எப்படி அடி வாங்குறேன்னா அடி கொடுக்குறேன்னான்னு பார்க்கலாம். இருங்க போகலாம். ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்களே. ஒரு ராசா தகிட தலைவர் இங்கே வந்துட்டார் பார்த்தேன். சரி ஏறியில் விடு அப்படின்னு ஏறி போய் கொளுத்தி விட்டுருணும் அவரை. ஓடு அழுத்துற குளோவில் முடிச்சுட்றோம். நாக் டவுன் வந்துட்டார் தலைவரிங்கிட்டு. ஏறி போடு தகிட போடு. சம்பக்கு செல்லோ விட்டுடு. போடு தகிட. மேட்செல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் கொளுத்தி விட்றோமா. ஒன்றும் இருக்குது ப்ரோ மேட்சுங்களாம், நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்த நீங்கள் சப்ஸ்கிரைபு லைக்லாம் பண்ணி வச்சிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். பாருங்கள் எப்படி இருக்க போகுது நோண்டிங்களாம். சரி அவர் தனியாக போகிறேன்னாரு, அதனால் விட்டேன் நானும். சரி தனியாக போய் அடிச்சிடுவாருன்னு பார்த்தா நீங்களே பாருங்கள், வேறு லெவலில் அடிப்பார் பாருங்க. இப்போ சத்தம் கேட்க பாருங்க, திடுன்னு நாக்கு. சரி என்ன யார் சொன்னாங்க, நான் ஒருத்தனை நாக் டவுன் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளேயே 2 பேர் இங்கிட்டு அங்கிட்டு உடச்சிட்டாங்க. போடு 8 தான் குறைஞ்சா, நல்லா குறைஞ்சா. ஒரு டேமேஜ் வேறு லெவல் டேமேஜ். அதுக்குள்ளே இங்கிட்டு ஒரு ஆள் அங்கிட்டு ஒரு ஆள் வந்து ஏறிட்டாங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் கொளுத்தி விடுவேன்னு. மேட்சையே பார்த்துட்டே இருங்க. நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப புரியும் என்ன எப்படிலாம் ஆடுறாங்கன்னு. உங்களுக்கு அந்த வெறி வரும். என்னடா காசு கொடுத்து நம்ம விளாட்றோமே, டக்குன்னு ஜெயிக்கணுமோல்ல, நம்மளுக்கு காசு போகுது இல்லைடா, அந்த காசு தான் நம்ம அலாக் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு தோணும். பாருங்கள் வேறு லெவலில் ஆடுவேன். ஆடலான்னு தோணும், முடிய மாட்டேங்குது. என்னால் ஹெட்ஷாட் போடலான்னு பார்க்குறேன், அதுக்கப்புறம் வந்து ஓசிக்கில் அடிச்சிட்றாரு. போடு 8 வேறு லெவலு. போடு ஃபஸ்ட்டு ஒரு க்ளோவல் முன்னாடி போடுங்கிட்டு ஒன்று போடு. ஒரு எமௌண்ட்டை போட்டு விடுவாங்களாம். போடு போடு. தலைவர் அங்கே டேட்டார் பார்த்தீங்களா. போடு. ஏய் எனக்கு ராஜாவானா வாழுறேன்.
சரி இந்த மேட்ச் அவர் சொன்னார் ப்ரோ ஒரு 2 மேட்ச் 4 மேட்ச் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னாரு. 3 மேட்ச் விட்டு கொடுக்கலான்னு சொன்னார். சரின்ட்டு சரி ஏடபிள்யூஎம்மில் பழகலான்னு பார்த்தேன். சரின்னு சொல்லி ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு ஏறுவேன். எதுவும் நினச்சிக்காதீங்க ப்ரோ, எனக்கு ஏடபிள்யூஎம்மில் அடிக்க வராது. இப்போ தான் பழகிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. வாங்க வாங்க வாங்க, எங்கடா இருக்கீங்க? தலையை காமிங்களா? அடிச்சிடுவார், நல்லா ஒரு அடி கொளுத்தி விட்ருவார். எனக்கு க்ளோவால் அழுத்த வர மாட்டேங்குது செல்லு. இப்போ இது கொஞ்சம் இது மக்கர் பண்ணோம், அது எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ பாருங்க ஏறிடுவார். போடு 150 பாருங்க, பாட்டி விழுங்க. போடு நாக்கு டவுன் பண்ணிட்டாரு. அவருக்கு பாருங்கள் இந்த இடத்துல 150 காமிக்கும், அதுக்குள்ளேயே முடிச்சு விட்ருவாங்க நாங்கள் எங்கள் டீமை. சரி நாங்களும் விட்ருவோம். அவர்கிட்ட ஆள் இல்லை, அதனால தான் ஒரு பாட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார். இல்லைன்னா வச்சுக்கோங்க அவ்வளோதான், கொளுத்தி விட்டுருப்பார் அவர். அடுத்த டைம் அவர் வருவார், கவலைப்படாதீங்க. அடுத்த டைம் அவங்க 2 பேர் நான் ஒத்தாள் வரேன்ட்டு இருக்காங்க. ரூம் மேட்ச்சுக்கு போகலாம், ஜெயிக்கலாம். என்னமோ வீக்கிலேயே எதையோ போட்டு தெரியினாங்க. சரி போட்டு நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் அலாக் இல்லை, அம்மா அலாக் கிஃப்ட் பண்ணி விட்றலாம் நம்மளுக்கு பசங்களுக்கெலாம். ஓரளவுக்கு அவங்கள்ட்ட இல்லைன்னு கேட்டே இருந்தானுங்க. கிஃப்ட் பண்ணி விட்றேன்னு. சரி பண்ணி விட்றேங்க ப்ரோ இருங்க அப்படின்ட்டுருக்கேன். பண்ணி விட்றலாம். உங்களுக்கு அலாக் கிஃப்ட் வேணுமா? சப்ஸ்கிரைபு லைக் எல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு கிஃப்ட் பண்ணி விட்றேன். சரிங்களா? எதுவும் நினச்சிக்காதீங்க. கொளுத்தி விடு. நான் அங்கிட்ட ஓடுறத பார்த்துட்டேன். கண்ணை போட்டு ஓடுற ராசா. நான் தான்டா அடிப்பேன் உங்களை, வேறு எவனும் அடிக்க முடியாதுடா. போடு கையிலே ஊற்றலாம். ஹெட்டு வைக்கலான்னு பார்த்தேன், ஹெட்டு விழுகலை. கையிலே ஊற்றி நாக் பண்ணி விட்டேன். அவர் மெடிக்கெட் சுற்றிட்டு இருந்தார், பார்க்கவே இல்லை. நான் அடிச்சிடலான்னு பார்த்தேன், கையில் அடிச்சிட்டார். ஏடபிள்யூஎம் இருந்தனால அடிக்க முடியல. 3 ரவுண்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? கொடுத்துடலாமா? மறுபடியும் ஏடபிள்யூஎம் எடுக்கலாம். தட்டி விடு. அவங்க இந்த மேட்ச்சில் எங்கே இருப்பாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ரவுண்டிங் போடுறாங்க. நாங்கள் நேருக்கு நேராக ஏறலான்னோம். சரி அவனுங்க என்ன பண்ணானுங்க, சுற்றி வரானுங்க. சுற்றி தான் வருவாங்க, அப்படிலாம் வரமாட்டோம் அப்படின்னாங்க. சரி நீங்களாம் நானும் பார்த்துக்கலாம் வாங்கன்ட்டு ஏறிட்டேன் முன்னாடி. இது பக்கு தான், பார்த்துக்கோங்க. அந்த க்ளோவல்லாம் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு. அதுதான் உங்களுக்கு அந்த அதில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு லைக் இதெல்லாம் போட்டிருப்பேன். அதில் போய் ஆளவே காணோம். தேடுன்னு தேடுறேன், ஆளவே காணுமே. எங்கே நானுங்க தலைவரே? சரி அங்கே போட்டிருப்பானுங்க, ஏறி போயெல்லாம் எடுக்கலான்னு போகிறேன். ஒன்றுமே இல்லை, தாமஸ் தான் இருக்குது. வேணாம் விடு, ஏறு. எங்கேயாச்சும் உட்காந்துருப்பானுங்க பார்க்கலாம். ஏறா. உன்கிட்ட ஏடபிள்யூ இருக்கா? எனக்கு அடிக்கவே வர மாட்டேங்குதே. அங்கிட்ட இங்கிட்டு தாவிக்கிட்டே இருப்பாங்க. நானும் பார்ப்பேன், அடிக்கலான்னு பார்க்குறேன், எங்கே ஆளவே காணோம். தலைவரே மூஞ்சி காமிங்கடா. எங்கடா இருக்கீங்க? ஆளவே காணோம். பைத்தியக்கார மாதிரி ஆடுவாங்க இவங்க. நமக்கு வெறியாகும் ஒரு ஆடுறதை பார்த்தா. 150 ஒரு விழுந்துருச்சு. அடிக்கலான்னு போவேன், நம்மளுக்கு எப்படி அடித்தாருன்னே தெரியல. இந்த மேட்ச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரி அடுத்த மேட்ச்சு போய் பார்க்கலாம், அடி கொடுக்குறோமோ அடி வாங்குறோமோன்னு. போய் அடிச்சிடலான்னு கன்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டேன். அதனால் MP5யும் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு ஏறிடலாம். போதும் எனக்கு போதுமே. எதை நினச்சிக்காதீங்க, இந்த பக் தான் அதெல்லாம். நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என்கிட்ட எல்லாம் பாட்டு தான் வச்சுருக்கேன். நான் என் ஐடி சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க. அது நான் கூடி சீட்டில் அதை எடுத்துடுவேன், கவலைப்படாதீங்க. அதனால் இதில் விளாட்றேன், ஓகேங்களா?
சரி ஏறா ஏறா. இந்த மாதிரி போய் அடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. மாப்பிள்ளை எங்கே பார்த்துட்டேன். அழுத்து குளோவால் அழுத்துறா. எங்கே மாப்பிள்ளை அங்கே ஓடுறாடுறது? தெரிச்சிட்டாரு தலைவர். இருங்க அந்த தலைவர் எங்கே வந்துட்டாருன்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டாரா? போடு போடு. குளோவால் அழுத்துறாரா மதுட்டவர். போட வர தட்டி விடு, சதற விடு, போயா. வேற லெவலு. போடு தகிட தான். வேற லெவல் காட்டு சாரு. எனக்கு ராஜாவானா